அடியாத்தி நடிக்கிறானே. டேய் டேய் நடிக்காதடா. என்னாச்சு? ஏய் போடி முட்டை கலக்கி. இல்லம்மா நான் நடிக்கல. அட போங்கடா. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. இங்க பாருடி, இனிமே இந்த வீட்ல ஏதாவது வச்சுக்கிட்ட எங்கள அவமானப்படுத்துறேன், அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி பேசுறது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கருத்த தெரிவிச்சுட்டு, கூடவே நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இப்ப மறுபடியும் 2 பேருக்கும் வார ஆரம்பிக்குது. 2 பேரும் எவ்வளோ அட்வைஸ் வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு தான் ரூம்குள்ள போறாங்க. போனாலும் அப்படியே பழையபடியா ஆரம்பிக்குதுங்க 2ம். "போடி முட்டை கலக்கி, போடா குஸ்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல அவனும் நீயும் ஒண்ணும் தான். கருக்கல் கூட்டிட்டு போயிட்டான்னா, நீனும் அது மாரி தான்டா கூட்டிட்டு போனேன்னு ரொம்ப தன் பக்கம் இருக்கிறத நியாயமா எடுத்து சொல்றாங்க. ஆனா, அழகர் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள சுருக்குங்குது. இவ இவ்ளோ சொல்றாளே! அப்போ அவன மாரி தான் நம்மளும் அன்னைக்கு கடத்திட்டு போனோம். என்ன ஒண்ணு, அவன் ரேப் பண்ற தப்பான எண்ணத்துல தூக்கிட்டு போனான். நம்ம வீட்டுக்கு அசிங்கப்படுத்திட்டாய்ங்க அவங்க அப்பன் அப்படிங்கிறக்காண்டி கூட்டிட்டு போனேன். என்னதான் இருந்தாலும் கடத்துனது தப்பு தப்பு தானே! அப்படின்னு மனசார அழகரு உணர்றாரு. அப்படியே சைலன்ட்டா இருக்க, இந்த பிள்ள பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. "உன்னைய மன்னிக்கவே முடியாதுடா. அப்படிடா, இப்படிடா. அவனும் நீயும் ஒண்ணு தான்டா" அப்படின்ட்டு. "என்ன? எதுக்கா? பேசாம இருக்கானே" அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்க. என்ன? நான் இவ்வளோ திட்டுறேன், பேசாம இருக்க? ஏன்? நான் திட்டிக்கிட்டே இருக்கணுமா? பதிலுக்கு பதிலு. இல்ல, நான் இவ்வளோ சொல்றேன், ஏதாவது சொல்ல வேண்டியது தானே?" "சொல்றேன், சொல்றேன், சொல்றேன்" அப்படின்னு பக்கத்துல வராரு. "ஏன் பக்கத்துல வர? ஏய் ஒண்ணும் இல்ல இரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புத்திக்கு உரைச்சுச்சு. ஆனா அவனோட என்ன கம்பேர் பண்ணாத. நான் அந்த அளவுக்கு மோசமாலாம் உன்னைய தூக்கிட்டு போக நினைக்கல. உன்னைய உங்க அப்பாவ அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி இந்தா இப்ப நினைச்சில்ல, நீ நினைச்சில்ல எங்க அப்பாவ, எங்க குடும்பத்த அசிங்கப்படுத்தணும்னு, அது மாரி நினைச்சேன் நான் உன்னைய கடத்திட்டு போனேன். அதே மாரி தூக்கியாந்து விட்டுட்டேன். உன்னைய நான் தப்பா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா, நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல. அதையும் புரிஞ்சுக்க. அதுக்காண்டி நான் தூக்கிட்டு போனது கரெக்ட்டு அப்படின்னு சொல்ல வரல. அன்னைக்கு அந்த சமயம் எனக்கு அது சரியா தெரிஞ்சுச்சு. ஆனா இப்போ நான் எவ்வளோ பெரிய கேவலமான வேலை பண்ணியிருக்கேன்னு இப்ப புரியுது. அப்படின்ட்டு முட்டை கலக்கின்னு சொல்லுவோமான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப புரியுது பூங்கொடி. என்ன மன்னிச்சிரு. தூக்கி வாரி போடுது பூங்கொடிக்கு. என்ன இது மன்னிப்புலாம் கேட்குறானே! இவனா அவன்? எப்புட்றா ஆச்சரியமா இருக்குன்னு அவங்களுக்கே தல கிர்ருங்குது. என்ன மன்னிச்சிரு. நான் தூக்கிட்டு போனது தப்பு தான். அப்படின்னோனே இவங்களே நம்ப முடியல. சொய்யின்னு மயங்கி தலைய புடிச்சுட்டு கீழ விழுகுறாங்க. "ஏய் ஏய் பூங்கொடி பூங்கொடி" அப்படின்னு தாங்கி புடிக்கிறாங்க. டப்புன்னு அப்படியே கீழ விழுக போனத தாங்கி பிடிச்சதுனால கொஞ்சம் உணர்வு வருது. அப்படியே மயங்குது, உணர்வு வருது. "எந்திரி, எந்திரி" அப்படின்னு கன்னத்த புடிச்சு அப்படியே தேய்க்கிறாரு. அதாவது 2 தாடைய பிடிச்சு இப்படியே ஆட்டுறாரு. "எந்திரி, எந்திரிடி ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முழிக்க, "என்ன? ஏன் மயங்கி விழுந்த?" "இல்ல நான் காண்கிறது கனவா? இல்ல நெனவா?" அப்படின்னு சொல்ல, "ஏன்? இதுல என்ன இருக்கு? நீயா என்கிட்ட மன்னிப்பு கேட்ட? ஏய் தப்புன்னா தப்பு தாண்டி. நான் அன்னைக்கு கடத்துனது அன்னைக்கு தப்புன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப தப்பு தான். ஆனா நீ நெனைக்கிற மாரி தப்பான எண்ணத்துல நான் உன்னைய கடத்தல. அத மட்டும் புரிஞ்சுக்கோ. முட்டை கலக்கி" அப்படின்ட்டு பொத்திக்கிட்டு படுக்குறாரு. பரவாயில்லையே! எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காய்ங்க இந்த வீட்ல இருக்கவைங்க. நம்ம தான் தப்பா நெனச்சுக்கிட்டோமோ! அப்டின்ட்டு இங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. மறுபடியும் 2 பேரும் திரும்பி பாக்க, "என்ன?" அப்டிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்லையே." "அப்பாடா! சாந்தமா ஒண்ணும் இல்லையேங்கிறா" அப்டின்ட்டு குட் நைட் அப்டிங்கிறாங்க அழகரு. உடனே பூங்கொடியும், "ம், ம். நைட் நைட்டு" அப்டிங்கிறாங்க. "என்ன நைட் நைட்டுக்கு? என்ன நைட் நைட்டுக்கு ஏதோ அடிக்கிறேன், பேசுறேன் அப்டிங்கிற மாரில இருக்கு நீ சொல்றது." "ஐயோ! குட் நைட் போதுமா?" அப்படி சொல்லி திரும்ப, அத ஒழுங்கா முதல்லயே சொல்ல வேண்டியது தானே. அது என்ன கடமைக்கு பாதி நைட்டு நைட்டுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்ல, "அப்பா சாமி ஆள விடுறியா?" அப்படின்னு கும்பிட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு படுக்குறாங்க. இங்க பார்த்தா பேச்சுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா புருஷன்காரன் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்ல. "ஆமா, அப்படித்தான்டி உன் அண்ணன அசிங்கப்படுத்த தான் வந்தோம். அப்புறம் என்ன பாராட்ட வந்தோம்" அப்படிங்கிறாங்க. கருப்பு ஆடுனாரே ஆட்டம் 2 குடும்பம் ஒண்ணு சேரும்ன்ட்டு, இந்த இத தான் ஒண்ணு சேரும்ன்னு சொன்னாய்ங்களோ! ஒண்ணு சொன்னாரோ! இப்ப மறுபடியும் உடனே பிரிஞ்சிருச்சுங்க. ஆனாலும் ராசாத்தி பிரிச்சு மேயுது பாருங்க புருஷன. எவ்வளவுதான் பிரிச்சு மேய்ஞ்சாலும், வெளியில புருஷனோட இது தெரியக்கூடாது, குட்டு உடையக்கூடாதுன்ட்டு கதவ சாத்திட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு புருஷன் வேணும்னு தான் நெனைப்பாங்க. அடிச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி. இப்ப சாத்திக்கிட்டு குமுறட்டு பாருன்னு குமுறுறாரு. "ராசாத்தி ராசாத்தி அடிக்காத! உனக்கு 10,000 தர்றேன். அடிக்காத!" அப்படின்னும் அடிக்கிறத நிப்பாட்டுது. "என்ன சொல்ற?" அப்படிங்கல. "இந்தா 10,000." 10,000 ஏதுயா? இந்த உண்மையக்காண்டி 10,000 சரக்கும் குடுத்தாய்ங்க. அப்படிங்கவும்,
சரி, சரி. இத குடுத்துட்டேன். போயிட்டு போ. பொழச்சு போ" அப்படின்னு சொல்ல, ஐய்யய்யோ! முன்னாடியே இந்த 10,000 குடுத்துருக்கலாமோ? இந்த முதுகு வலியிலருந்தாவது தப்பிச்சிருப்பனே அடியிலருந்து அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா வேக வேகமா எண்ணுது. "எதுக்குடி எண்ணுற? காசு கரெக்ட்டா இருக்கான்னு எண்ண வேணாமா?" அப்படின்னு சொல்ல, "என்ன ஒரு ரூ. 500 தல காணோம்" அப்படிங்கல, இல்லடி அவைங்க குடுத்தது தான் அப்படியே குடுத்தேன். அப்ப அவைங்க பொய் புள்ளினே இருக்காய்ங்களே, ஃப்ராடுக்காரங்களா இருக்காய்ங்க. 10,000ன்னு சொல்லிட்டு ரூ. 9,500 தான் குடுத்துருக்காய்ங்க அப்படின்னு சொல்ல, ம் அவைங்க ஃப்ராடு. மரியாதையா எடுக்கிறியா இல்லையா? "இல்ல ராசாத்தி இல்ல" அப்படின்னு சொல்ல, அப்படியே இருக்க கிட்டக்க வருது. வந்த கையோட, "என்ன கிட்டக்க வர்றா?" அப்படியே கட்டி புடிச்சு சுருட்டி வச்சிருக்காரு கைக்குள்ள. "இது என்ன?" அப்படிங்கல, "எப்புட்றீ கண்டுபிடிச்ச?" "பின்ன உன் மூஞ்சிய பத்தி எனக்கு தெரியாது. நீ பொய் புள்ளின்னு எனக்கு தெரியும். அவைங்க என்னதான் விரோதியா இருந்தாலும் கரெக்ட்டா செய்வாய்ங்க. அதனால தான் அவைங்க மேல நம்பிக்கை. இருந்தாலும் உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ராசாத்தி?" "ஆமா, உன் மேல நம்பிக்கை வச்சதுனால தான் இப்போ உன்ட்ட செக் பண்ணேன். நீ எப்படி ஆட்டைய போட்டிருப்பேன்னு." அடி பாவி! நான் என்ன நம்பிக்கை சொல்றேன். அடிச்சேன்னு வைவேன். அப்படின்னு அந்த காசையும் உருவிக்கிட்டு வெளியில போகையில, போக்கூடாது அப்படின்னு தெரியாம அப்படி ஒளிச்சு வைக்குது. ஒளிச்சு வை, ஒளிச்சு வை. நாளைக்கு எடுக்கிறேன். நாளைக்கு நீ எடுப்பியா? எடுத்தீன்னா உனக்கு இருக்கு. நம்ம மைண்ட் வாய்ஸ்ல சொன்னது இவளுக்கு எப்படி கேட்டுச்சு? அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேச்சு என்ன பண்ணுது, அவங்களால இருக்க முடியல. கோயிலுக்கு போறேங்கிற மாரி சொல்லிட்டு நேரா இங்க மாயாண்டி குடும்பத்துக்கு வராங்க. வந்தோனே அண்ணே, அண்ணேன்னு கூப்பிட எல்லாம் ஓடி வர்றாங்க. பூங்கொடி தாங்க ஓடி வருது. அம்மான்னு வந்து கட்டி புடிச்சுக்கிறாங்க. "நல்லா இருக்கியாத்தா?" "நல்லா இருக்கேன்" அப்படின்ட்டு அப்புறம் அண்ணேன்னு கட்டி புடிக்கிறாங்க. "எங்கண்ணே அழகரு?" அப்படிங்கல, வந்தோன மாப்பிள்ளைய தான் தேடுது பாரு" அப்படின்னு நந்தினி அம்மா நெனைக்க, நந்தினி தாங்க அப்புறம் ராணி புள்ள, நல்ல புள்ள தாங்க உண்மையிலே. அழகர் அங்கிட்டுருந்து வராரு. "ஐயா அழகரு" அப்படின்னு ஓடி போய் கட்டி புடிக்கிறாங்க. அத்தை என்ன அத்த? என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஐயா! நீ மட்டும் இல்லன்னா, இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினாங்களே ஐயா! ஐயா!" அப்படின்னு சொல்லிட்டு, "என் ராசா" அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. பூங்கொடி அப்படியே பாக்குது. "ஐயா! நீ எதுவும் நெனச்சுக்காதய்யா! அவ முட்டாள்தனமா பண்ணிட்டா. முட்டாள்தனமா என் புருஷனும் பண்ணிக்கிட்டான். நீங்க எதுவும் தப்பா நெனைக்காதீங்க." அப்படிங்கையில மீனாட்சி வருது. "ஏன் பேச்சி, உனக்கு இதுல" "ஐயோ! மதனி! அப்படிலாம் நீங்க நெனச்சு கூட பாக்கக்கூடாது. நான் அப்படி நெனப்பனா?" அப்படின்னு பேச்சு அழுக. "எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி அப்படின்னா சொல்லியிருந்தா நான் அப்படிலாம் பண்ணியிருப்பனா? இல்ல இவளத்தான் அப்படி போக விட்டுருப்பனா? கால ஒடிச்சிருக்க மாட்டேன். இப்படி பண்ணிட்டாங்களே எனக்கு தெரியவே தெரியாது அண்ணே" அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா "பேச்சி என்ன ஆத்தா நீ? நீ இதெல்லாம் சொல்லணும் அவசியமே இல்ல. விளக்கம் குடுக்கவே தேவையில்ல. உன்ன பத்தி எனக்கு தெரியும் ஆத்தா." அழகர கட்டி தழுவுறாங்க நம்ம பேச்சி. அதுக்கப்புறம் பூங்கொடிய பார்த்து, "இங்க பாருடி, உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைடி. தங்க மாரி வாழ்க்கை. எப்படி இருக்காங்க பாரு. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும், எவ்வளோ எல்லாரும் உன் மேல இன்னமும் பாசமா தான் இருக்காங்க. பாருடி பூங்கொடி, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். உன் கால்ல வேணாலும் விழு." "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி நிமுற, "உங்க அப்பா பேச்சு, உங்க அத்தை பேச்சுன்னு கேட்காதடி. இனிமே அம்மா பேச்ச கேளுடி. ரொம்ப நல்லவங்கடி அண்ணன் குடும்பம். பாத்தில அழகர் உன்ன காப்பாத்தி கூட்டியாந்தான்ல. நீ நினைக்கலாம், அன்னைக்கு கூட்டி போனானே அப்படின்ட்டு. அன்னைக்கு ஏதோ கோவத்துக்கு கூட்டி போயிட்டான். ஆனா அது ரைட்டுன்னு நான் சொல்லல. ஆண்டவன் உனக்கும் அழகருக்குன்னு விதி போட்டிருக்கான்டி. அந்த கருங்கல் பாண்டிய கட்டிக்கிட்டு போயிட்டு காமுகன்டி. அவன போய் கட்டிக்கிட்டு நீ இருக்கக்கூடாதுன்னு கடவுளுக்கு அந்த கருப்புக்கு தெரிஞ்சிருக்குடி. அதனால தாண்டி இந்த கல்யாணத்த நிறுத்துறக்காண்டி என் மருமகன் உன்ன அன்னைக்கு கடத்திட்டு போயிருக்கான். ப்ளீஸ்டி" அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. "அம்மா விடும்மா, நீ ஏம்மா அழுகுற?" அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அழற கட்டி பிடிக்கிறாங்க. "அத்தை நீங்க பயப்படாதீங்க போங்க. நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படிங்கிறாங்க. "இல்லையா நான் பயப்படுறது அவள நீங்க பார்த்துக்குவேன்னு இல்லையா? அவள அவ உங்கள பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான்" அப்படின்னு சொல்ல கொஞ்சம் சிரிப்பு தான் வருது எல்லாருக்குமே. "அப்ப நீங்க அழுதது இந்நேரம் வரைக்கும் உங்க மகளுக்காக அழுகலையா அத்த?" "ஆமாய்யா, அவள நினைச்சு தான்யா நான் அழுதேன். அவ உங்கள என்ன பாடுபடுத்துவாளோ அப்படின்னுட்டு." அப்படிங்கவும், "அம்மா உனக்கு என்ன நான் அப்படி ராட்சசியா தெரிறேனா?" "ஆமாடி, அப்படித்தாண்டி நீ இருக்கிற. உங்க அப்பன் பேச்ச கேட்டு" அப்பலாம் நினைக்காத. நானும் கொஞ்சம் நல்லவ தான். போ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கையில, "சரி நான் அவருக்கு தெரியாம தான் வந்தேன். கிளம்புறேன்." இப்படிப்பட்ட புருஷன் இருக்கையிலயே ஏம்மா உங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? அப்படின்னு அந்த நந்தினி பிள்ளை அம்மா சொல்ல, அப்படின்னு முறைக்குது. உனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் பேச்சு நான் போயிட்டு வரேன்ன்னு சொல்லிட்டு வெளில போக, அழகரும் பூங்கொடியும் வேகமா போறாங்க. போயிட்டு "போயிட்டு வாங்க அத்த, போயிட்டு வாங்க. நான் கொண்டாந்து விடுறேன் அத்த. கொஞ்சம் தூரம் தள்ளியே விட்டுட்டு வரேன் அத்த. சீக்கிரம் போணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல கோயில்ல மட்டும் கொண்டாந்து விட்டுரு" அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு வண்டி எடுத்துட்டு போறாரு. "போயிட்டு வரத்தா, அத்தா போயிட்டு வரேன்னு" பேச்சு பூங்கொடிக்கு டாட்டா சொல்லிட்டு போக, அப்படியே பூங்கொடி பாக்குது. "பாத்துக்கய்யா, பாத்துக்க" அப்படின்னு 2 பேருக்கும் சொல்லிட்டு பேச்சு போறாங்க. பூங்கொடிக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வருது. நல்லவனா தான் இருக்கேன். குஸ்கா பையன். பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.